புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை முற்றுகையிட முயற்சி செய்த போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அக்பர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அக்பர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிட கோரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டசபையை முற்றுகையிட முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்கள் 1300 பேர் பணியமர்த்தப்பட்டதால் அவர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இதனை கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு பணி மற்றும் 10,000 ஊதியம் வழங்க வேண்டும், இது தொடர்பாக அரசாணை வெளியிட கோரி ஊழியர்கள் அண்ணா சாலையிலிருந்து ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை அருகே தடுப்பு கட்டைகள் அமைத்து தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கேயே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அக்பர்.